கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளில் சில நாடுகள் சேர்ந்து தொடர்ச்சியான மிகப்பாரிய தாக்குதல்களை நடத்தி வந்தது. இந்த தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக நடத்தி வந்திருந்த நிலையில் அண்மையில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஈரான் மீதான அனைத்து விதமான தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்தி வைத்தார். இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காரணங்கள் தொடர்பாக உலக ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சாதாரணமாக ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார். அமெரிக்கா மேற்கொண்ட ஈரான் மீதான தாக்குதல்களில் எந்தவிதமான வெற்றியையும் கண்டுகொள்ள முடியாத அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் இப்பொழுது வெள்ளை மாளிகையில் பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்திற்குள் வந்து நிற்கின்றார். ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் ஒரு வெற்றியை கண்டுகொள்வதற்கும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களாலும் பாதுகாப்புத்துறை அமைச்சராலும் செனட் சபையில் இருந்து அதற்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் வந்து நிற்கின்றார்கள். செனட் சபையில் அவர்களுக்கு எதிராக பலவிதமான கேள்விகள் தொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த யுத்தத்தில் இவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் தொடர்பான கேள்விகள் இவர்களை துளைத்தெடுக்கின்றது. இந்த வெற்றிகள் தொடர்பான முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சரும் திணறி வருகின்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த போரை கொண்டு நடத்துகின்ற அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகளுடைய முக்கியமான தளபதிகள் கூட செனட் சபையில் மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் இப்போது தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்போது இந்த யுத்தத்தை வேறு ஒரு திசையில் திருப்பி யுத்தம் அற்ற ஒரு நிலையில் பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி ஈரானை அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட செய்து ஹோர்முஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு சுதந்திரமாக திறந்து விடுவதற்கும் ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான கட்டுப்பாட்டுகளை தான் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கும் மீண்டும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆனாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தொடர்பான முக்கியமான இழுபறிகளில் இப்போது பேச்சுவார்த்தை குழுவும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை கப்பல் போக்குவரத்திற்கு சுதந்திரமாக திறந்து விடுவதற்கான ஏது நிலைகளை உருவாக்குவதற்கு இப்போது அமெரிக்கா சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாக ஈரான் கூறியிருக்கிறது. ஈரான் கூறுகின்ற முக்கியமான விஷயங்களில் 3 விடயங்களை குறிப்பிடலாம். ஒன்று, இதுவரை காலமும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோடு சேர்ந்த நாடுகள் ஈரான் மீது மேற்கொண்ட பலவிதமான தாக்குதல்களினால் ஏற்பட்ட சேதங்களுக்கான ஒரு நஷ்ட ஈட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதற்கு 300 அமெரிக்க மில்லியன் ரூபாய்கள் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லி இருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவிற்கு வந்து நிற்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் அமெரிக்கா மற்றும் அதன் சார்பு நாடுகளினால் ஈரானினுடைய பலவிதமான சொத்துக்கள் மற்றும் அதனுடைய நிதி முடக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது ஈரான் கேட்டுக்கொள்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அதோடு ஈரானினுடைய துறைமுகங்கள் மீது இப்போது கட்டுப்பாடுகளை விதித்து தடை விதித்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய கடற்படை மற்றும் படைகள் உடனடியாக இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் அனைத்தையும் அமெரிக்கா செய்தால் மாத்திரமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸின் வழியாக ஒரு சுதந்திரமான கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் பதில் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக ஓமானோடு ஈரான் பேசி வருவதாக கூறப்படுகின்றது. எனினும் எதிர்வரும் காலங்களில் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முழுமையான கட்டுப்பாட்டை கையில் எடுக்கப் போகின்றது என்ற அச்சத்தின் காரணமாக வளைகுடா நாடுகள் இதற்கு இணங்க வேண்டிய ஒரு கட்டத்திலும் இணங்க முடியாத ஒரு நிலைமையிலும் இப்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகின்றது. வளைகுடா நாடுகளில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தொடர்பான பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு மாற்றீடான வேறு வழிகளை கையாளுதல். அதாவது அந்தந்த நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெயை மாற்று வழிகளின் ஊடாக ஏனைய நாடுகளுக்கு விற்பனை செய்வது என்ற ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. எனினும் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற அவ்வளவு எண்ணெய் வளங்களையும் அல்லது அவ்வளவு எண்ணெயையும் வேறு நாடுகளுக்கு குழாய் வழியாகவோ அல்லது வேறு வழியாகவோ தரை வழியாகவோ கொண்டு செல்வது மிக கடினமான ஒரு விடயம். அதோடு அதற்கு மிக அதிகமான செலவினங்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்கு இருக்கின்ற 2வது தெரிவு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுத்து அதனூடாக கப்பல் போக்குவரத்தின் மூலம் தங்களுடைய எண்ணெயை ஏற்றுமதி செய்வது. இந்த 2 தெரிவுகளை இப்போது வளைகுடா நாடுகளுக்கு இருக்கின்றது. இந்த 2 தெரிவுகளில் தற்போது வளைகுடா நாடுகளுக்கு இருக்கின்ற ஒரு பாதுகாப்பான தெரிவாக வளைகுடா நாட்டு அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தெரிவு ஈரானினுடைய கையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய கட்டுப்பாடுகளை கொடுத்து அதன் ஊடாக தங்களுடைய கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பாக மேற்கொள்வது என்பதுதான். இந்த வகையான ஒரு முடிவுக்கு வளைகுடா நாடுகள் வருவதற்கு ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. கடந்த 6 மாத காலமாக ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் சேர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்த போதும் ஈரானை அமெரிக்காவால் அல்லது அதனுடைய சார்பு நாடுகளால் வெல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இவர்கள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
பல மாதங்களாக தொடர்ச்சியாக மிக மோசமாக நடத்தப்பட்ட அனைத்து விதமான தாக்குதல்களையும் எதிர்கொண்டு தற்போதைய நிலையில் ஈரான் அந்த தாக்குதல்களை வென்று ஒரு பலமான ஒரு நாடாக இந்த பகுதியில் இப்பொழுது மேலே எழுந்திருப்பதுதான் முக்கியமான விடயம் என்று இந்த அதிகாரிகள் பேசுகின்றார்கள். தொடர்ந்தும் அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவினுடைய ராணுவ பலத்தின் ஊடாகவோ அல்லது அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் ஊடாகவோ ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களையோ அல்லது ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்களையோ எதிர்கொண்டு தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கோ அல்லது தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இவ்வளவு காலம் கட்டிக்காத்த உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கோ அமெரிக்காவால் முடியாது அல்லது அமெரிக்காவால் தங்களுடைய நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பை வழங்க முடியாது என்கின்ற ஒரு கட்டத்திற்கு இப்பொழுது வளைகுடா நாடுகள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் ஒருபடியாகத்தான் பல நாடுகளில் இருந்து அமெரிக்கர்களை அல்லது அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டமைப்புகளை வெளியே எடுக்குமாறு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முதன்மையாக சொல்லக்கூடிய ஒரு நாடு யோர்தான். யோர்தானிலே பல தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஈரானினால் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் மிக துல்லியமாக நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அங்கிருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டதன் ஊடாக அங்கிருக்கின்ற சட்டத்திறனிகள் அரசியல்வாதிகள் பலர் ஒன்று கூடி அரசுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய நிலைகள் தங்களுடைய நாட்டில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பல கருத்துக்களை தெரிவித்து அந்த நாட்டினுடைய அரசுக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தார்கள். ஆக ஈரானினுடைய இந்த தாக்குதல்களையும் அதோடு அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற மக்களினுடைய இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் அமெரிக்காவிற்கு எதிராகவும் தங்களுடைய நாட்டு அரசுகளுக்கு எதிராகவும் அவர்கள் எழுச்சியுற தொடங்கியதன் பின்னர் இப்பொழுது நிலைமைகள் மாற்றமடைய தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பணத்தை பாரிய அளவில் பெற்றுக்கொண்டு இந்த வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிரான மோசமான ஒரு முடிவை எடுத்து அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தினாலும் அந்த தாக்குதல்களில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்லது ஏனைய நாடுகளோ வெல்ல முடியாத ஒரு கட்டத்துக்குள் வந்து நிற்பதுதான் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போது ஈரான் தான் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மிக இறுக்கமாக இருக்கின்றது. யுத்தம் தொடங்குவதற்கு முன்னர் இருந்த நிலையிலும் இப்போது ஈரான் இருப்பது மிக உயர்ந்த பலத்தோடு என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது பல நாடுகள் ஈரானினுடைய இரண்டு விடயங்களை பற்றி பேசுகின்றார்கள். ஒன்று ஈரானினுடைய ராஜதந்திரம். இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இரண்டாவது இன்னும் ஒரு விடயம், ஈரானை இந்த போரில் அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்ற உலகின் மிகப்பெரிய வல்லரசாலோ அல்லது அந்த வல்லரசினுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கின்ற இஸ்ரேலாலோ வெல்ல முடியாது போய்விட்டது என்பதுதான் உண்மை. பல தாக்குதல்களை பலவிதமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நிகழ்த்தியும் எதிர்வருகின்ற காலங்களில் ஒரு உலக மகா யுத்தம் ஏற்படும் எனில் அந்த உலக மகா யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை கூட ஈரான் மீது அமெரிக்கா பயன்படுத்திய பின்னரும் கூட இந்த தாக்குதல்களில் வெல்ல முடியாமல் போயிருப்பது மிகப்பெரிய ஒரு தோல்வி என்று உலகம் இப்பொழுது அமெரிக்காவை பார்த்து சிரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த யுத்தத்தில் அமெரிக்காவால் வெல்ல முடியாமல் போய்விட்டது என்று பலர் சொல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய செனட் சபையில் மிக பாரிய கேள்விகளை இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தற்போதைய டொனால்ட் டிரம்பினுடைய அரசாங்கம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் டிரம்பினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அண்மையில் இடம்பெற காத்திருக்கின்றது. அண்மையில் ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்றது. இந்த இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமான பதிலை அமெரிக்காவினுடைய மக்கள் இந்த கட்சிக்கு செலுத்த இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஈரான் மீதான இந்த தாக்குதல்களை ஆரம்பித்த போது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது இப்போது மிக அரிதாக குறைந்து விட்டது என்பது உண்மை. இங்கு அடுத்து வரப்போகின்ற இடைத்தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி வெல்லுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. ஈரான் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டது தேவையற்ற ஒன்று என்று இந்த மக்கள் இப்பொழுது கருதுகின்றார்கள். இது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் என்று இப்பொழுது பேச தொடங்கி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மீது மிக பாரிய ஒரு மனஸ்தாபத்தோடு அமெரிக்க மக்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய மக்கள் அதிகமான பேர் பேசுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், பாலஸ்தீனத்தில் மிக அதிக அளவிலான குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது நெதன்யாகுவினுடைய அரசாங்கமும் அவர் மேற்கொண்ட தாக்குதல்களும் என்ற ஒரு கடுமையான நிலைப்பாட்டில் அமெரிக்க மக்கள் இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அமெரிக்கா இந்த பகுதியில் சந்திக்க போகின்றது என்பது மட்டும் உண்மை. ஒன்று, தற்போது அமெரிக்காவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய தோல்வியை இந்த இடைக்கால தேர்தலில் சந்திக்க போகின்றது என்ற கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு சான்றாக அமெரிக்காவில் அண்மையில் நடைபெற்ற ஒரு மாநில தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைந்ததும் மற்றொரு கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே எதிர்வரும் நாட்களில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மிக முக்கியமான பணிகள் இருக்கின்றன. ஒன்று, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஒரு பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்துக்கு திறந்து விடப்பட வேண்டும் என்பது ஒன்று.
இரண்டாவது, அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை வெல்ல வைப்பது. அடுத்தது, இந்த ஸ்டேட் ஆஃப் கோமோஸ் திறக்கப்பட வேண்டுமே ஆனால் அமெரிக்கா ஈரான் கேட்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. இவற்றில் எவை எதிர்வரும் நாட்களில் மிக சுலபமாக இடம்பெறப் போகின்றது, அல்லது இதையும் மீறி ஒரு யுத்தம் ஈரான் மீது திணிக்கப்பட போகின்றதா? பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்குள் ஈரானில் பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய ராணுவ கட்டமைப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நியமனங்கள் அனைத்தும் தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்களினுடைய நேரடி உத்தரவின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகவே எதிர்வரும் நாட்கள் மிக முக்கியமான தீர்க்கமான நாட்களாக மாறப்போகின்றது. ஒன்று, அமெரிக்கா மிகப்பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. அந்த முடிவுகளுக்காக காத்திருக்கின்றது ஈரான். பொறுத்திருப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று.